ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருப்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் முந்திரி பருப்பு எடுத்து அதை நல்லா பொடியை திரிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு கப் கடலை மாவு எடுத்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கடலை மாவில் கட்டி சேராத அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அதில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா திக்காக வரும்போது நம்ம முந்திரி பருப்பு பொடியை திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு கப் நெய் சேர்த்து நல்லா அந்த நெய் உருகி வர அளவுக்கு நல்லா அதை கெட்டியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா திக்காக எல்லாமே சேர்ந்து வருங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா காஜு கட்லி, மைசூர் பாக்கில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது முகருக்கு கந்த சஷ்டிக்கு பிரசாதமாக இதை பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.